கும்பராசி மற்றும் கும்பலக்ன அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகஸ்ட் 26 45 நாட்கள் 5ஆம் வீட்டில் புதனுடைய வீட்டில் மிதுனத்தில் நடப்போடுறார். அவர் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமாக பாதகமாக கொடுக்க போகிறார், அந்த பாதகமாக எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ற சூட்சுமங்களை உங்களுக்கு இந்த பதிவினுடைய கடைசியில் தர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இனி விலாவரியாக போகலாம். 5ஆம் வீடுன்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சது தான். பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தை பாக்கியம், ஆசைப்படுறது எல்லாமே. ஸோ இந்த இடத்துல செவ்வாய் வரார். அப்போ அந்த செவ்வாய் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குழந்தைங்க தாங்க எல்லாமே. ஸோ நீங்கள் எந்த வயதினரெலாம் இருக்கலாம், ஏன் 80 வயசு இருக்கலாம், உங்கள் குழந்தைங்க அப்படின்ற வரும்போது என்ன சந்தோஷம் உள்ள வருது. அப்படிப்பட்ட குழந்தைகளோட வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சொத்து எப்படி வேணாலும் வச்சுருக்கலாம், ஆனால் போப்பா என் பையனுக்கும் எனக்கும் ஒத்தே வர மாட்டேங்குதுப்பா அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய கஷ்டம். அதெல்லாம் இப்போ இந்த 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது எவ்வளவு அந்யோன்யமாக உண்மையான பிரியத்தோட நீங்கள் இருந்தாலும் இப்போ வார்த்தைகள் வேற மாதிரி வந்துடும். ஸோ அப்போது நீங்கள் பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 45 நாட்கள் குழந்தைங்க மேலே ஒரு எரிச்சல் வரும். ஏன் சிம்பிளாக சொல்லணுன்னா, அந்த குழந்தை நீங்கள் லெஃப்டில் போன்னு சொல்லுவீங்க, அது அந்த லெஃப்டில் போகாமல் கொஞ்சம் இப்படி போகும். அப்போ ஏன் தான் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி எப்பையும் வர கோபத்தை விட 100 மடங்கு வந்துடும். அப்போது அது கோபம் இல்லை, அது வெறுப்பு, அது எரிச்சல். அதனால ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ இந்த 45 நாட்கள் குழந்தைங்களோட பேசும்போது எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே நிதானம், உங்கள் குழந்தை தானே அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும். நிறைய பேர் இப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வெறுப்பான வார்த்தைகள் அந்த குழந்தைங்க மேலே விட்டுருவாங்க. அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாங்க அந்த குழந்தைங்க போய் கஷ்டப்படும் போது. இந்த மாதிரி பீரியடில் தான் என்னென்னா, நீ உன் மாமியார் வீட்டில் போய் என்ன தான் கஷ்டப்பட போறியோ, போ நான் சொல்கிறேன், நீ ரொம்ப தான் கஷ்டப்பட போகிற அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் விட்டுடுவீங்க. அவங்க 5 வருஷம் கழித்து மாமியார் வீட்டுக்கு போய் கஷ்டப்படும் போது அது உங்களை நொந்து நூலாக்கும். ஸோ இதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ அபோர்ஷன் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்குது. ஸோ அது உஷ்ணத்தினால் அபோர்ஷன் ஆகலாம், அசால்ட்னால அபோர்ஷன் ஆகலாம், எதை வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ உங்களுடைய பாடியை நீங்கள் கூலாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போகிறீங்களோ டபுள் காஷன், ட்ரிபிள் காஷன் அப்படின்றதுக்கு எதெல்லாம் இருக்கணும்னு இந்த 45 நாட்கள் இருக்கணும். அதே மாதிரி ஒரு 4-5 மாதத்துக்குள்ள ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ரொம்ப 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 காஷனாக இருக்கணும். தயவு செஞ்சு இதை மட்டும் மறந்துடாதீங்க கும்பராசி கும்பலக்ன அன்பர்கள். ஏன்னா இது பல ரூபத்தில் பயம்படுத்த விரும்பலை, பல ரூபத்தில் அந்த கருவை ஃபார்ம் பண்ணாமல் பண்ணிடும். ஸோ இப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போகிறோம். ஏன்னா இது கோச்சாரம்ன்றது ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. இட் ஹேஸ் அ கிரேட் ரோல். பட் ஸ்டில் நீங்கள் இப்போ நடக்கிற திசா புத்தியோடையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துடணும். சரி, இப்போது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திருமணமே நிச்சயமாயிருக்கும். மேபி அந்த கும்பராசி அங்கே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கும்பராசி பொண்ணு மாப்பிள்ளை அந்த வீட்டில் யார் கும்பராசியாக இருந்தாலும் இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு சாரி வாங்க போனால் 108 பிரச்சனை, ஒரு வண்டியில் ஏறணும்னா 108 பிரச்சனை. இது வந்து என்னென்னா இரிட்டேட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ தேவையில்லாத பகைமை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அந்த சந்தோஷமான திருமணத்தை ஏண்டா பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வெறுப்புக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நிதானம் தேவை. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் பேசும்போதும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மெடிடேட் பண்ணிட்டு பேசுங்க. இல்லை நான் ஒரு விஷயம் ரொம்பவே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தயவு செஞ்சு நீங்கள் ஒரு
பிராணாயாமம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நீங்க பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட், நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் சூப்பரா உங்களுக்குள்ள போய் உங்களை காம் டவுன் பண்ணிடும். ஸோ அகெயின் இட்ஸ் யுவர் ஃபேமிலி, உங்க சந்தோஷம், அதுக்காக தான் அப்படின்றத மனசுல வச்சு வேற எந்த ஒரு வெறுப்பும் கொண்டு வந்துடாதீங்க. அந்த வெறுப்பினால் திருமணமே நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆரோக்கியத்திலையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுவும் யாருக்கெல்லாம் ஹெரிடிட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் ஹெரிடிட்ரியா இருக்கோ, ப்ரெஷர் இப்போ எக்கச்சக்கமாக ஏறுங்க. அதனால தயவு செஞ்சு ப்ரெஷரில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரெஷருக்கு உண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். ப்ரெஷர் மெடிசன் எடுத்துக்கணும். ஏன் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் கும்பராசியாக இருக்கிறீங்க, ப்ரெஷரை செக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீட்ரு ஏறும்போதே நீங்கள் ஏறிடுவீங்க, அந்த அளவுக்கு கோபம் வரும். ஸோ இப்போது உங்களுடைய பெரிய மைனஸ் என்னென்னா கோபம், ஆத்திரம், விரோதம். அப்ப என்ன ஆகும்னா எக்கச்சக்கமா இப்போ கல்யாணத்துக்கு நீங்க 10 வீட்டுக்கு கூப்பிட போறீங்க, அந்த இடத்துல நீங்க இரிட்டேட் ஆயிடுவீங்க. உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வீடா இருக்கும், ஆனா டே படா உன்னை பத்தி தெரியாதா அப்படின்னு நீங்க பேசுவீங்க. நீங்க பேசுறது அவருக்கு ஏன்டா இவன் கல்யாணத்துக்கு போகணும், ரொம்ப ஆடுறா இவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு உங்களுக்கு தப்பான ஒரு மனோநிலையை கொண்டு வந்து அது மிகப்பெரிய பிரச்சனையா போயிடும். கடைசியில் ஏண்டாப்பா அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எதையுமே கம்மியாக பேசுங்க. பேசும்போது சிரிப்போட பேசுங்க, ரிலாக்ஸ் பண்ணி பேசுங்க, சாஃப்டான ஃபுட்ஸ் எடுங்க, காரம் குறைச்சிக்கோங்க. எந்த ஒரு பாயிண்ட்ல எப்பெல்லாம் கோபம் வருதோ கையை க்ளோஸ் பண்ணிட்டு மனசுக்குள்ள 10, 9, 8, 7 அப்படின்னு கொண்டு வாங்க. கண்டிப்பாக 2 or 1 வரும்போது யூல் காம் டவுன். இதுக்கே இவ்வளோ சொல்கிறேன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ 30 வருஷம் திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் இப்போ வெறுப்பை சம்பாரிச்சிடுவீங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ புதுமண தம்பதிகளுக்கு சொல்லவா வேணும்? தயவு செஞ்சு சொல்கிறேன், நியூலி மேரிட் பீப்புள் சின்ன சின்ன விஷயத்துக்காக தப்பான முடிவுகள் எடுத்து பிரிவுன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடாதீங்க. தேவையில்லாமல் பிரிஞ்சு இருந்து அப்புறம் எப்படிரா சேர்றது அப்படின்றது வேண்டாம். பொதுவாகவே கும்பராசி மக்கள் தே ஆர் ரிசர்ச்சர்ஸ், ஓகேங்களா? ஸோ அந்த ரிசர்ச் அப்படின்றது நிறைய பொறுமை, நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நிறைய பிரச்சனைக்குள்ள மாற்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. ஸோ வம்புகள் தேடி வரும், வழக்குகள் தேடி வரும். நீங்கள் பண்ணாத பிரச்சனை கூட இப்போ ஒரு கொஷின் மார்க் வரும். ஸோ எல்லா இடத்துலையும் வெற்றி கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 5ஆம் வீடுன்றது 45 நாட்கள் தான். அடுத்த 45 நாட்கள் ஜோரா இருக்க போகுது, வெற்றி நிச்சயம். ஸோ அந்த காலகட்டத்துக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் முருகனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சனி பகவான் இஸ் அ ஸ்லோ பிளானட் அண்ட் செவ்வாய் இஸ் அ ஃபாஸ்ட் பிளானட். ஸோ அந்த ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் உங்களால் கோஆப்ரேட் பண்ணாமல் தான் இந்த தத்தளிப்பு. ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் கிடையாது, வேகமாக போ, ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சட்டுன்னு பேசுவாங்க. ஆரோக்கியத்தில் தயவு செஞ்சு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தப்பாக முடிவெடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் வேண்டாம். கவர்மெண்ட்டோட எந்த டக்கஃபோரும் வேண்டாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பைக்கில் போனாலும் எதில் போனாலும் உங்களுடைய பேப்பர்ஸ், லைசன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. கரெக்டாக ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறதுக்கு முருகனுடைய வழிபாடு, ஹனுமன் சாலிசா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லக்ஷ்மி நரசிம்மரனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, லக்ஷ்மி நரசிம்மரனுடைய ஸ்லோகங்களை கேளுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணி விஷ்ணுவோட நிறைய நீங்கள் ஊடுருவிடுங்க. விஷ்ணுனுடைய ஸ்லோகங்கள் கேட்க கேட்க அந்த பச்சைக்கற்பூரம் தீர்த்தம் குடிக்க குடிக்க ஆட்டோமேட்டிக்காக சாந்தம்ன்றது வந்துடும். ஸோ சாந்தம்ன்றது தான் வார்த்தை, நிதானம்ன்றது தான் தேவை. அதுக்கு உண்டான வழி என்ன வழியாக இருந்தாலும் பண்ணுங்க. ஏன் இளையராஜா சாங்ஸ் நீங்கள் கேட்டாலே நிறைய மனசு சாந்தம் கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த சாந்தத்துக்கு உண்டான ராகங்களை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலே அது உங்கள் மனசை ஒரு நிறைவாக கொடுக்கும். மாட்டிக்காதீங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். நத்திங் டு வரி. ஓகே, நன்றி, வணக்கம்.